தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனேய செல்வர்களே வணக்கம். மாணிக்கவாசகப் பெருமான் அருளிய திருவெம்பாவையில் இன்று நாம் காண்பது 13வது திருப்பாடல். சென்ற பாடலிலே அந்தப் பெண்கள் அனைவரும் சிவன்தாள் பாடி தடாகத்திலே பொத்தென்று பாய்ந்தார்கள் என்று பார்த்தோம். இப்போது என்ன நடக்கிறது தெரியுமா? நீருக்குள் குதித்த அவர்கள் சும்மா இருக்கவில்லை. ஒருவரை ஒருவர் நீர் இறைத்து விளையாடுகிறார்கள், மூழ்குகிறார்கள், எழுகிறார்கள். அப்படி அவர்கள் நீரில் விளையாடும்போது அவர்கள் உடலில் அணிந்திருக்கும் ஆபரணங்கள் எப்படி ஆடுகின்றன? அந்த ஆட்டத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் மாபெரும் சைவ சித்தாந்த உண்மை என்ன? முக்கியமாக நம்மை துன்பத்தில் ஆழ்த்தும் வினைகளை சிவபெருமான் எப்படி திரோதான சக்தி வழியாக நம்மை வளர்த்து இறுதியில் காக்கிறார்? வாருங்கள், மணிவாசகரின் தேன் தமிழினூடாகச் சென்று சிவபோகத்தில் திளைப்போம். காதார் குழையாட, பைம்பூன் கலனாட, கோதை குழலாட, வண்டின் குழாமாட, சீதப் புனலாடி, சிற்றம்பலம் பாடி, வேதப் பொருள் பாடி, அப்பொருளாமா பாடி, சோதித் திறம்பாடி, சூழ் கொன்றை தார்பாடி, ஆதித் திறம்பாடி, அந்தமாமா பாடி, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி, ஆடேலோர் எம்பாவாய். இப்பாடலின் எளிய பொருள் இதோ. காதார் குழையாட, காதுகளில் அணிந்துள்ள குண்டலங்கள் அசையவும், பைம்பூன் கலனாட, பசும் பொன்னாலான மற்ற அணிகலன்கள் அசையவும், கோதை குழலாட, பூமாலை அணிந்த கூந்தல் அசையவும், வண்டின் குழாமாட, அந்த மாலையிலுள்ள வண்டுகளின் கூட்டம் ரீங்காரமிட்டு அசையவும், சீதப் புனலாடி, இந்த அணிகலன்கள் எல்லாம் அசையும்படி குளிர்ந்த நீரில் நீராடி, சிற்றம்பலம் பாடி, தில்லை சிற்றம்பலவனை போற்றிப் பாடி, வேதப் பொருள் பாடி, வேதங்களின் சாரமாக விளங்கும் இறைவனை பாடி, அந்த பொருள் நமக்கு புரியும் வடிவமாக அருவுருவமான விதத்தை பாடி, சோதித்திரம் பாடி, ஜோதி வடிவமான அவனது பெருமையை பாடி, சூழ் கொன்றை தார்பாடி, அவன் அணிந்துள்ள கொன்றை மாலையை பாடி, ஆதித்திரம் பாடி, அவனே உலகுக்கு முதற்பொருள் என்பதை பாடி, அந்தம் ஆமா பாடி, அவனே அனைத்திற்கும் முடிவு என்பதை பாடி, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த, நம்மை உலக இன்பத் துன்பங்களில் ஈடுபடுத்தி பக்குவம் தந்து பிறகு அதிலிருந்து வேறுபடுத்தி ஆட்கொண்ட பெய்வளை அணிந்த அன்னை பராசக்தியின் திருவடிப் பெருமையை பாடி நாம் நீராடுவோம். இந்த பாடலில் மறைந்துள்ள ஆழமான தத்துவ முத்துக்களை இப்போது சேகரிப்போம். 1. பாவை நோன்பு நிகழ்வு, த ஏஸ்தட்டிக் சீன். மணிவாசகர் இங்கே ஒரு அற்புதமான காட்சியை கண்முன் நிறுத்துகிறார். பெண்கள் நீரில் மூழ்கி எழும்போது முதலில் தலை வெளியே வருகிறது, பிறகு கழுத்து, பிறகு தோள்கள். அவர்கள் தலையை அசைத்து நீரை உதரும்போது காதில் இருக்கும் தோடு ஆடுகிறது, காதார் குழையாட. கழுத்து அசையும்போது நகைகள் ஆடுகின்றன. கூந்தல் அசையும்போது அதில் உள்ள மலர்களும் அந்த தேனை உண்ண வந்த வண்டுகளும் ஆடுகின்றன. கலந்தார்ப்ப என்று உரையாளர் சொல்வது போல வளையலோசையும் சிலம்போசையும் நீரோசையும் கலந்து ஒரு தெய்வீக இசையை எழுப்புகின்றன. 2. 4 படிநிலை ஞானம், த பிலாசபி ஆஃப் 4 ஸ்டேஜஸ். நேர்களே, இங்குதான் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இது வெறும் நீராடல் அல்ல. ஆன்மா இறைவனை அடைய 4 படிகள் உள்ளதாக சைவ சாத்திரங்கள் கூறுகின்றன. சிவஞான சித்தியார் அடிகளார் அதை எப்படி குறியீடாக மெட்டஃபர் வைத்துள்ளார் பாருங்கள். காதார் குழையாட. காது எதை குறிக்கிறது? கேட்டல், சிரவணம். குருவின் உபதேசத்தை காதால் கேட்பது முதல் படி. பைம்பூன் கலன் ஆட. ஆபரணங்கள் சிந்தனையை குறிக்கின்றன. கேட்டதை சிந்தித்தல், மனனம். இது 2ஆம் படி. கோதை குழலாட. கூந்தல் என்பது தெளிவை குறிக்கிறது. சந்தேகம் நீங்கி தெளிதல், நிதித்தியாசனம். வண்டின் குழாமாட.
வண்டு எப்படி மலரில் அமர்ந்து தேனை உறிஞ்சுகிறதோ அதுபோல ஆன்மா இறைவனோடு ஒன்றி நிற்பது நிட்டை, நிஷ்டா. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை இந்த 4ம் நிகழ்ந்தால்தான் பிறவி வெப்பம் தீரும். அதனால்தான் சீதப் புனலாடி என்கிறார். ஞானம் கிடைத்தால் பிறவி துன்பம் என்கிற நெருப்பு அணைந்து மனம் குளிர்ந்துவிடும். 2. இறைவனின் வடிவங்கள், ஃபார்ம்ஸ் ஆஃப் சிவா. இப்பாடலில் இறைவனின் 3 நிலைகளையும் பாடுகிறார்கள். சோதி திறம்பாடி, இது அருவத்திருமேனி, ஃபார்ம்லெஸ், உருவம் இல்லாத ஜோதி வடிவம். அப்பொருள் ஆமா பாடி, இது அருவுருவம், ஃபார்ம்லெஸ் ஃபார்ம், லிங்கம், நமக்கு தெரியும் வகையில் வெளிப்படும் நிலை. சூழ் கொன்றை தார்பாடி, இது உருவத்திருமேனி, ஃபார்ம், கொன்றை மாலையை சூடிய சிவபெருமான். இதற்கு தெய்வச் சேக்கிழார் ஆனாய் நாயனார் புராணத்தில் ஒரு அழகான உவமை சொல்வார். ஆனாய் நாயனார் ஒரு கொன்றை மரத்தை பார்க்கிறாராம். பூத்து தொங்கும் கொன்றை மலர்கள் சடைமுடிநாதர் போலவே அவருக்கு தெரிந்ததாம். அந்த பக்தி பரவசத்தை இங்கேயும் நாம் உணரலாம். 4. பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை, த கோர் மெசேஜ், கிரேஸ். இதுதான் இப்பாடலின் உயிர்நாடி. பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த, இதன் பொருள் என்ன? ஒரே அடியாக மோட்சம் கொடுத்துவிட்டால் ஆன்மாவுக்கு அதன் அருமை தெரியாது. எனவே இறைவன் தனது திரோதான சக்தி மூலம் நம்மை உலக மாயையில் சிறிது காலம் விளையாட விடுகிறான். எப்படி ஒரு தாய் குழந்தை மண்ணில் விளையாடி அழுக்கான பிறகு அதை கழுவி தூய்மைப்படுத்துவாளோ அதுபோல இறைவி நம்மை உலக இன்ப துன்பங்களில் வேறுபடுத்தி பேதித்து பக்குவம் வந்தவுடன் போதும் இந்த விளையாட்டு என்று தூக்கி வாரி அணைத்துக் கொள்கிறாள். துன்பக் குழியில் கிடந்த நமக்கு கை கொடுத்து தூக்கும் அந்த தாயின் கருணையை அப்பர் சுவாமிகள் இருள்தரு துன்பப் படல மறைப்ப என்று திருவையாறு பதிகத்தில் உருகி பாடுவார். முடிவுரை. ஆகவே அன்பர்களே, நம் வாழ்வில் வரும் இன்ப துன்பங்கள் அனைத்தும் நம்மை பக்குவப்படுத்த இறைவன் நடத்தும் நாடகம். அந்த பேய் வளையான அன்னையின் திருவடிகளை பற்றிக் கொண்டு பக்தியில் திளைப்போம்.